திமுகவை போலவே விலை மதிப்பற்ற உயிருக்கு விலை வைக்கும் தவிக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக காவல் மரணங்களை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், மேலும் விவரங்கள். திராவிட மாடல் என்று கூறி ஆட்சி நடத்திய திமுகவை போலவே விலை மதிப்பற்ற உயிருக்கு விலை வைக்கக்கூடிய துஷ்ட சக்தியாக தாவேக அரசு இருப்பதாக குறிப்பிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எங்களின் போக்கை யாராலும் மாற்ற முடியாது என்ற இருமாப்போடு ஒரு சில காவல்துறையினர் செயல்படுவதும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதும் தொடர் கதையாகி வருகின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் நாகர்கோவில் சிறையிலே மாற்றுத்திறனாளி ஒருவர் இறந்ததையும், அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய புழல் சிறைச்சாலையிலே விசாரணை கைது ஒருவர் மர்மமான முறையில் மரணம் அடைந்துள்ளதையும் குறிப்பிட்டு காட்டி விமர்சனம் வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தன்னை பார்க்க கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்து விட்டாலே அந்த குடும்பங்களுடைய ஜென்ம சாபல்யம் அடைந்துவிடும் என்பதை போன்று எண்ணத்தில் ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். லாக்அப் மரணங்களும் சிறைச்சாலை மரணங்களும் தேவையற்ற என்கவுண்டர்களும் குற்றச்செயலில் ஈடுபட்ட அதிகாரம் மிக்கவர்களை காக்க முயற்சிக்காமல், அதே போன்று இது போன்ற செயல்களை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இவர்களை எல்லாம் விரைவில் தடுத்து விடுவோம் என்ற அமைச்சர்களை விட்டு சொல்ல வைப்பது குதிரைகள் ஓடிய பின்னால் லாயத்தை பூட்டுவதற்கு சமமான ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர், கோடிகளில் பணம் பெற்றோம், கொடுத்த கால்ஷீட் படி நடித்து கொடுத்தோர், படம் ஓடினாலும் ஓடாவிட்டாலும் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்று உச்சத்தை தொட்ட நடிகர் ஒருவர் உச்சாணி கொம்பில் அமர்ந்து கொண்டு கொக்கரிப்பது போல் அல்ல ஆட்சி நடத்தும் முறை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மாற்றத்தை வேண்டி தங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளின் பேச்சை கேட்டு வாக்களித்த மக்களுக்கு மாற்றத்தை தராவிட்டாலும் ஏமாற்றத்தை தராத வகையில் ஆட்சி சக்கரத்தை சுழற்ற வேண்டும் என்று பொய்க்கால் குதிரை அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று கடும் விமர்சனத்தை சுட்டிக்காட்டி திமுக போலவே தற்போதைய தாவேக அரசும் லாக்அப் மரண விஷயத்தில் நடந்து கொள்வதாக அவர் விமர்சித்துள்ளார்.